டைமில் இந்த சொசைட்டியில் நம்ம வாழ்கிறதுக்கு அன்ஃபிட்னு எப்போ தோணுன்னா, இந்த இந்த குட்டிங்க நாய்க்குட்டிங்களை பாருங்களேன். இவங்க வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி எப்படி இருந்திருப்பாங்க. தண்ணி கூட குடிக்க தெரியாத நாய்க்குட்டியை கொண்டு போய் பட்டைப்பையில் எங்கள் ஊர்லலாம் 39°C அந்த இதில் தார் ரோட்டில் கொண்டு போய் விட்டுட்டு போகிறவங்களுக்கு உங்களுக்கு எதாவது அறிவு இருக்கான்னு ஃபஸ்ட்டு எனக்கு தெரியல. அட்லீஸ்ட் ஒரு நாய்க்குட்டி அப்படி வந்து சர்வை ஆகிற வரைக்கும், இப்போ நாங்கள் ஒரு 8 நாய் வச்சுருக்கோம் அப்படின்னா அவங்களுக்குலாம் ஆப்ரேட் பண்ணி கரெக்டாக வேக்சினேஷன் கொடுத்து வச்சுருக்கோம். நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க நாய்க்குட்டியை தூக்கிட்டு போய் ஏதோ ஒரு இடத்துல விட்டுட்டா அவங்க பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறீங்க. அப்படி தானே? அவங்க சர்வை ஆகிற அளவுக்காச்சு வளர்த்து கொண்டு போய் ஒரு இடத்துல விடணுங்கிற பேசிக் அறிவு கூட கிடையாது. அப்படி தானே உங்களுக்கெல்லாம்? கொண்டு போய் விட்டுட்டு போகிறவங்கள நான் சொல்கிறேன், சரிங்களா? டெய்லி வந்து இவங்க இப்போ நான் இந்த வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்க டைமில் இன்னொரு நாய்க்குட்டி டிச்சில் போட்டு போயிருந்தாங்க. சின்னது, ரொம்ப சின்னது. இவங்க சேர்த்திக்கவும் மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி 4 நாய்க்குட்டி. இந்த ஒரு அபண்டன்ட் பில்டிங். நாங்கள் தான் எடுத்து விட்டுட்டு ஒரு டெய்லி ஒரு வேளை பால் சாதம், பிஸ்கெட் அந்த மாதிரி கொடுத்து வச்சுருக்கோம். கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கிட்ட வளர்க்க முடியாது. ஏன்னா நிறைய டாக்ஸ் இருக்குது. கேட்ஸை இவங்க வளர்ந்தா கேட்ஸை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. ஸோ வச்சுக்க முடியாது. எதாவது ஆப்ஷன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னென்னா, இதை பார்த்து கடந்து போயிடுறாங்க பாருங்கள். அந்த வழியாக நிறைய பேர் போகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த ஃபீலே வரல. ஆனால் நம்மளால் அப்படி விட முடியல. இதனால தான் வந்து இந்த சொசைட்டிக்கு நம்ம அன்ஃபிட்டுன்னு சில டைமில் தோணுது. இந்த ரோட்டில் வந்து போட்டு போயிட்டீங்க அப்படின்னா யாரோ தூக்கி சரி பண்ணிடுவாங்கங்கிற திருப்தியோடு போகிறீங்களா? அப்படிலாம் யாருமே பண்ண மாட்டாங்க. நான் பார்த்த வரைக்கும் 1 மணி நேரம்னா கூட யாரும் அந்த நாய்க்குட்டியை சீன்றதில்ல. முடிஞ்சால் வண்டி விட்டு ஏற்றிட்டு போயிடுவாங்க. என்ன கணக்கில் கொண்டு போய் அப்படி கொண்டு வந்து ரோட்டில் போட்டுட்டு போகிறீங்க அப்படின்னு தெரியல. அறிவு கொஞ்சமாச்சும் இருந்தால் அட்லீஸ்ட்டு ஒரு தண்ணி இருக்கிற இடத்துலையாச்சும் கொஞ்சம் விட்டுட்டு போங்க. அப்போயாச்சும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் அது சர்வை ஆகும். அப்படி நாங்கள் இங்கே ஒரு அபண்டன்ட் பில்டிங் இருந்தது. அதில் வச்சு டெய்லியும் இப்போ ஒரு முறை வந்து சாப்பாடு போட்டுட்டு தண்ணியெலாம் வச்சுட்டு போகிறோம். ஆனால் ஒரு வண்டியில் அடிபட்டாலோ எதுனாலும் அது தப்பிக்கிற அளவுக்கு கூட வளராத நாய்க்குட்டி எதுக்கு இப்படி ரோட்டில் விடுறீங்க? அதுக்கு முன்னாடி ஒரு ஆப்ரேட் பண்ணலாம்ல. கவர்மெண்ட்டில் பண்ணுறாங்கல்ல, கூட்டிகிட்டு போய் பண்ணலாம்ல. இந்த மாதிரி கொண்டு போய் இன்னொரு இடத்துல விடுறதுக்கு மட்டும் உங்களால் முடியுதில்ல. கொஞ்சமாச்சு ஒரு காமன் சென்ஸை யூஸ் பண்ணுங்கள். ஒரு நாய்க்கிட்டேருந்து ஒரு குட்டிங்களை பிரிக்கிறீங்க அப்படின்னா அவங்க சர்வை ஆகிற ஸ்டேஜில் பிரிக்கணும். யாராவது ஒருத்தர் பார்த்துப்பாங்க அப்படின்னு விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அதுக்கான பலன் உங்களுக்கு வெயிட் பண்ணிகிட்டே இருக்குது. இப்படி ரோட்டில் விட்டுறது, அதுக்கப்புறம் அக்ரெசிவாக ஆகிடும் நாய். இப்போ போகிற வரவங்கள கடிக்கிறது, இந்த மாதிரி ஒரு டிஃபென்சிவாகவே வளர்ந்தா ரோட்டில் போகிறவங்கள கடிக்க தான் செய்யும். ஏன் ஓரளவுக்கு சர்வை ஆகிற வரைக்கும் ஃபுட்டு கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு நல்ல இடத்துல கொண்டு போய் விடுறது, இல்லை குட்டியே வராதுக்கு முன்னாடி ஒரு ஆப்ரேட் பண்ணுறது, இந்த வேலையெல்லாம் கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து செய்ய மாட்டிங்களா? அப்படி இல்லாதவங்க தெருநாயே பக்கத்தில் வச்சுக்காதீங்க.